முத்துவும் மீனாவும் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த வீட்டை திரும்பவும் வாங்கி அந்த வீட்டுக்குள்ள போனாலும் கூட இந்த மனோஜை திரும்பி சேர்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதோ அரும்பாடு பட்டு அவங்க வீட்டை மீட்டுட்டாங்க. இப்ப வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா வீட்டு பத்திரத்தை வாங்கி நம்ம மீனாவோட கையில அண்ணாமலையப்பா கொடுத்துட்றாரு. இனிமே உன்னை நம்பி பிரயோஜனம் கிடையாது, நீயே உன் பிள்ளைக்காக என்ன வேணாலும் பண்ணுவ, உன் மேல எனக்கு இனி நம்பிக்கையே வராது அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டு பத்திரத்தை வாங்கி விஜயா கிட்ட சொல்லி வீட்டு பத்திரத்தை மீனா கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மனோஜ் வீட்டுக்குள்ளே வரான். மனோஜ் உண்மையிலே வீட்டுக்குள்ளே வரும்போது விடவே கூடாது தான். ஏன்னா அவனுக்காக தான் இவ்வளோ கடன் வாங்கி இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ கடன் அடைக்கிறதுக்கு பாடுபட்டு செஞ்சு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. முத்து நினச்சிருந்தாங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, இந்த வீடு எப்படியும் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்துருக்கலாம். ஆனால் நம்ம அம்மாவும் அப்பாவும் வாழ்ந்த வீடு இது, அம்மா அப்பாவும் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த வீடு நிரந்தரமாக இருக்கணும்னு சொல்லி எவ்வளவோ போராடி தான் வீட்டை மீட்டிருக்கிறாங்க. இந்த வீடு இவங்களை கையை விட்டு போகிறதுக்கு காரணமே மெயின் ரீசனே மனோஜ் தான். ஆனால் இப்போ மனோஜ் வீட்டுக்குள்ள வந்ததுமே அண்ணாமலைப்பா சொல்வாரு, உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது, நீ வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மனோஜ் என்னப்பா சொல்றீங்க, நான் எதுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க கஷ்டப்படுறாங்களே, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை மீட்டிருப்பாங்க, என்னத்தையோ வெமா ஜாலியா வீட்டுக்குள்ள வர்ற, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம அப்படின்னு அண்ணாமலையப்பா திட்டுறாரு. விஜயா என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அவன் இந்த வீட்டுல இல்லாம அப்புறம் எங்க போவான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம முத்து இத்தனை நாளா எங்க தங்கி இருந்தா அங்கதான் இருக்கணும் அவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ என்னடா என்ன பேசிட்டு இருக்கிற, எனக்கு இந்த வீட்டுல எனக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாங்க. அண்ணாமலையப்பா கோவத்துல இந்த மனோஜ் கிட்ட என்னடா சொல்லிட்டு இருக்கிற, உனக்கு எதுக்கிட்ட இந்த வீட்டுல பங்கு இருக்கு, நான் அப்ப சொன்னதான், அப்ப நான் கோவத்துல சொன்னேன், இப்பயும் அதே தான் சொல்றேன், உனக்கு இந்த வீட்டுல பங்கு கிடையாது, உனக்கு தேவைக்கு மீறியே நீ பணத்தை எடுத்துட்ட, உனக்கு பங்கு என்ன கொடுக்கறது பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையப்பா சொல்றாங்க. விஜயா இப்ப போதுமடி உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்தா திட்டுறாங்க. இதுக்கு தானடி புருஷனு பொண்டாட்டியும் பிளான் பண்ணி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முத்து அப்படியே இந்த வீடு போனா போகட்டும்னு விட்டுருக்கணும், ஆனா இவனை மாதிரி என்னால அமைதியா இருக்க முடியல, இங்க சொல்றீங்க வாங்கி கொடுத்த வீட்டு பேர்ல வாங்கி கொடுத்த கடனையும் எல்லாம் எங்களுக்கா கொடுத்தீங்க, எல்லாமே அவனுக்கு தானே கொடுத்தீங்க, அதுல ₹1 நீங்க கொடுத்துருப்பீங்களா, 5 லட்சம் ரூபாய் இருந்திருந்தா மேல ரூம் கட்டி இருந்திருக்கலாம், ஆனா அதுக்கு கூட நீங்க விடலை இல்ல, எவ்வளவு பேச்சு பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலையப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப விஜயா இதுக்குதான் இப்ப நீங்க பிளான் பண்ணி பண்ணிட்டீங்களடா, வீட்டு பத்திரத்தையும் வாங்கி அந்த மேடத்தோட கையில கொடுத்தாச்சு, இவனையே வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், இவன் வீட்டுக்குள்ள வரலன்னா பிறகு எனக்கு இங்க என்ன வேலை இருக்குது, வா மனோஜ் நானும் உன்னோட ஷோரூம்லயே தங்கிடுறேன், வா போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னமோ அவனோட உழைப்புல அவன் இந்த ஷோரூமை வாங்கின மாதிரி சொல்றீங்க, அதுவும் அப்பாவோட காசு தானே, என்னமோ நாங்க அப்படியே அவனை தெருவுல மட்டும் விட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி சொல்றாங்க. என்னடா ரவி, நீயும் இப்ப இவன் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையை தாமா சொல்றோம், அன்னைக்கு நாங்க அவ்வளவு கஷ்டத்துலயும் போயிட்டு வீட்டை மீட்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணடான்னு சொல்லி கேட்டா 2 பேர் கையெழுத்து போட்டு கொடுங்க, அப்பதான் நான் உங்களுக்கு பணம் கொடுப்பேன்னு சொல்லி சொல்றான், அப்ப பணத்தை வச்சுக்கிட்டே இப்படி எவ்வளவு கஷ்டப்பட விட்டுருக்குறாங்களே அப்படின்ற மாதிரி ரவி சொல்ல, உடனேன்னு என்னடா வந்தது வராதமா ஆளாளுக்கு திட்டிட்டு இருக்கிறீங்க, நான் மட்டும் கோர்ட்ல கேஸ் போட்டேன்னா என்ன ஆகும்னு தெரியுமா, இந்த சொத்துல எனக்கு பங்கு இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது, ஏன் அப்பாவால கூட சொல்ல முடியாது, நான் அப்பா மேலேயே நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம முத்துவுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. இந்த மனோஜை போட்டு அடி வெளுத்துடுறாங்க. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் மனசுல, வந்தது வராததும் அப்பா மேல கேஸ் போடுறோன்னு சொல்லிட்டு இருக்கிற, சொத்துல பங்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கிற, அதை கூட கேட்டுட்டு போ, எனக்கு சொத்து வேண்டாம் ஒரு மயிரும் வேண்டாம், எனக்கு அப்பா மட்டும் மான மரியாதையோட இருந்தா போதும், உன்னால இன்னும் எவ்வளவு அவமானங்களோட தாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோஜை அடி வெளுத்துடுறாங்க. அப்ப விஜயா என்னடா இப்ப அவன் தப்பா சொல்லிட்டான், அவன் சொல்றது சரிதானே, இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை அவன் தான், அவனுக்கு சொத்துல பங்கு இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஜயா அப்படி சொல்லமே அண்ணாமலையப்பா ஆமா நான் சொன்னது உண்மைதான், இந்த சொத்தை யாருக்கு எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்,
எனக்கு கையெழுத்து போடுறதுக்கு தெரியும். நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிருவேன். இவனுக்கு இதுல பங்கு இல்லைன்னா இல்லதான், இந்த வீட்டுல அவனுக்கு பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க? உங்க உங்க நீங்க மட்டும் கையெழுத்து போட்டா பத்தாது, நானும் தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்றாங்க. உடனே நம்ம முத்து இருந்துட்டு, அப்பா போனா போகட்டுப்பா, இந்த வீட்டோட சொத்து இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லப்பா, என்னோட பங்கையை சேர்த்து மொத்தத்துக்கும் அவன்கிட்டயே கொடுத்துருங்க, நீங்க நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும்ப்பா, கடைசி வரைக்கும் நீங்க நிம்மதியா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பெரிய தியாகி மாதிரி பேசுறாங்க. ஆக்சுவலா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு கடைசியில. இப்ப எனக்கு உழைப்பு இருக்குதுப்பா, உழைப்பை நம்பி நான் இருக்கேன்ப்பா, எவ்வளவு நாள் என்னால சம்பாரிச்சுக்க முடியும், ஒரு நிமிஷத்துல காசு செலவு பண்றது ஈஸியா செலவு பண்ணிடலாம், அதை சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. என் உழைப்பு இருக்குது, என்னோட தன்னம்பிக்கை இருக்குது, நான் உழைச்சி இதே மாதிரி இன்னும் எத்தனையோ வீடுகள் வாங்குறதுக்கு எனக்கு அதுல வந்து வாய்ப்பு இருக்குதுப்பா, என்னால முடியும், அதனால இது பெருசா எனக்கு எதுவும் பெருசா நான் யோசிக்கலப்பா, இதுல சொத்துல எனக்கு பங்கே வேணாப்பா, என்னோட பங்கை சேர்த்து இந்த இருக்கிறானே இந்த ஓடுகாலி இவனுக்கே கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப பேசுறதுக்குலாம் நல்லா தாண்டா இருக்கும், அதெல்லாம் பங்கு வைக்கும் போது அப்பா சொன்னது மாதிரி நீ என் பங்கு எனக்கு தரமாட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ற உனக்குலாம் அறிவே இருக்காதா, எத்தனை தடவை பட்டால் நீ திருந்தவே மாட்டியா, இப்படி பணம் பணம் பணம்னு அலையிறியே, இந்த பணத்தாலேயே உனக்கு ஒரு நாளைக்கு முடிவு வரப்போகுது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடா உன் பொண்டாட்டி நீயும் சேர்ந்து சாப விட்டுட்டு இருக்கீங்களா, அப்படிலாம் எதுவும் நடக்காது, மனோஜோட நல்ல மனசுக்கு அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஜயா இருந்துகிட்டு இப்படி சொன்னதுமேனு அண்ணாமலை அப்பா இருந்துட்டு, இன்னமும் நீ அவனை பொத்தி பொத்தி காப்பாத்தி விட்டுட்டு தான் இருக்கிற, அவனோட எல்லாத்துக்கும் காரணம் நீதான், அவன் இவ்வளவு தூரம் மோசமா நடந்துக்கிறானா அதுக்கு வந்து காரணம் நீதான், உன்னோட வளர்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை அப்பா வந்து திட்டுறாங்க. அப்ப அவங்க கண்ணு முன்னாடியே வந்துட்டு அவன் பாரு உன்னைய வேண்டான்னு தூக்கி போட்டு போக போறான், அப்ப தெரியும் உனக்கு, நீ மொத்தத்தையும் கொண்டு போய் அவனுக்கு கொடுக்கணும், மனோஜ்னு தலைமையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிற, ஒரு நாளைக்கு உன்னையவே வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் போக போறான், அப்ப தெரியுண்டி உனக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அப்பா சொல்றாங்க. அதுக்கு நம்ம விஜயா இருந்துட்டு, என் பிள்ளை ஒரு காலமும் அப்படி பண்ணாது, நான் அவனை அப்படி வளர்க்கவும் இல்லை, என்னடா மனோஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாம்மா, உங்க பேச்சை மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நான் முத்து இருந்துட்டு, இவன் இருந்துட்டு போட்டுப்பா, எனக்கு சொத்துல எல்லாம் பெருசா எதுவும் பங்கு வேணாப்பா, நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் நான் இந்த வீட்டையே இவ்வளவு கஷ்டப்பட்டு மீட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிடா முத்து, உன் மனசுக்கு இதே மாதிரி இதை விட இன்னும் நீ 4 மடங்கு சொத்து சம்பாதிப்படா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை அப்பா வந்து சொல்லிடுறாங்க. சோ மொத்த குடும்பமும் இங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம ரோஹிணி வந்துட்டு வெளியில, அதாவது நம்ம ஷோரூம்க்கு போனாதான் வீடியோல பார்த்து அந்த கேமரா மூலியமா பார்த்து விஜயா வந்து அவமானப்படுத்திட்டு இருக்கிறாள், எப்படியாவது விஜயாவை அவமானப்படுத்தணும், விஜயாவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படிதான் பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு ரோஹிணி இருந்துட்டு பேசுறாங்க. ஆண்டி, இந்த மாதிரி எல்லாருக்கும் முன்னாடியும் இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டு பேசிட்டாங்க, விஜய் ஆண்டி பேசுனது தப்பு தானே, எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு, என்னை நாளைக்கு ரோட்ல பாக்குறவங்க எல்லாம் என்னைய பார்த்து எப்படி நினைப்பாங்க, என்னைய அசிங்கமா நினைக்க மாட்டாங்களா ஆண்டி, இப்படி ஒரு பொண்ணா இருந்துட்டு முதல்ல ஒரு பொண்ணை வந்து இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க ஆண்டி, அவங்க மட்டும் என்கிட்ட சாரி மன்னிப்பு கேட்கலன்னா நான் நடக்கிற விதமே வேறையா இருக்கும், அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்க அத்தையை பத்தி உனக்கு தெரிஞ்சிருந்தும் நீ வந்து மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்கற பத்தியா, என்னத்த சொல்றது, ஆனா அவ பேசுனதுல தப்புதான், நான் சரின்னு சொல்லவே மாட்டேன், ஒரு பொண்ணு இப்படி எல்லாம் வந்து அசிங்கப்படுத்துறது ரொம்ப தப்பு, இருந்தாலும் விஜயா வந்து மன்னிப்பு கேட்க மாட்டா, அதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, உங்க அத்தையை பத்தி உனக்கு தெரிஞ்சிருந்தும் நீ மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிற, என்ன பண்ண முடியும் சொல்லு, சரி அவ்வளவுதான், அவளுக்கு தான் அறிவு இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி ஆண்டி, அப்படிலாம் விட முடியாது, நீங்க அவங்க கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போவாங்க. இதுக்கப்புறமா இந்த பார்வதி வந்து விஜயா வந்து வீட்டுக்கு வருவாங்க. ஒரு வழியா நான் வீட்டை மீட்டு எடுத்துட்டாங்க போல, அதான் நான் சொன்னேன்ல, முத்துவும் மீனாவும் இருக்கிற வரைக்கும் உனக்கும் சரி அண்ணனுக்கும் சரி எந்த ஆபத்தும் வர விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீ வேற, அதுக்கு ரெண்டும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, இந்த வீட்டை அவங்க வாங்கணும்னு சொல்லிதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அவரு வேமா வந்து வீட்டு பத்திரத்தை வாங்கி அந்த மீனா கையில கொடுத்துட்டாரு, இனிமே இந்த வீடு உங்க கையில தான் இந்த பத்திரம் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் சரிதானே, அவங்க தானே வீட்டை மீட்கிறதுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க, அப்ப அவங்க கிட்ட தானே அந்த வீட்டு பத்திரம் இருக்கணும், அது போக நீ வேற
மனோஜ் ஏதாவது வந்து கஷ்டம் அப்படி இப்படின்னு ஏதாவது வந்து சொல்லி அழுதுட்டானா போதும், நாடகம் ஆடிட்டானா உடனே நீ வந்து வீட்டு பத்திரத்தை எடுத்து கொடுத்துருவ, அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லா நேரமும் இப்படியே இருக்க மாட்டேன், எனக்கு ஒரு நேரம் வரும், நான் அப்ப இந்த வீட்டு பத்திரத்தை எப்படி நான் வாங்குறதுன்னு எனக்கு தெரியும், என் சொந்த வீட்லயே நான் வந்து இப்ப அடிமை மாதிரி இருக்கிறேன், யாருமே என்னை மதிக்கிறது இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் அதெல்லாம் உன்னைய வந்து முத்துவும் மீனாவும் எந்த குறையும் இல்லாம நடத்திட்டு இருக்கிறாங்க, எனக்கெல்லாம் இப்படி ஒரு மகனும் மருமகளும் இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்குது, அப்படி ஒரு தங்கமான மகனும் மருமகளும் இருக்கும்போது நீ அவங்கள எந்த அளவுக்கு உரசி பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா கிட்ட வந்துட்டு பார்வதியை சொல்லுவாங்க. அது போக இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த ரோஹிணி இங்க வந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பார்லர்காரிக்கு இங்க என்ன வேலை, அவ எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ பண்ணது ரொம்ப தப்பு விஜயா, என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய இந்த மாதிரி எல்லாம் வந்து நீ பேசக்கூடாது, பப்ளிக்ல 4 பேர் பாக்குறது மாதிரி இப்படி திட்டக்கூடாது, அது என்னதான் இருந்தாலும் உன்னோட மருமக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பார்லர்காரிய என்னோட மருமகன்னு சொல்லாத, இன்னொரு இப்படி சொன்னா எனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஏன் நீ பார்த்து கட்டி வச்ச மருமக தானே, இப்போ உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னோம்னா உடனே வந்து இப்படி எல்லாம் பண்ணுவியா, இதே இது ரோஹிணி பணக்கார வீட்டு பொண்ணா இருந்திருந்தான்னா நீ இந்த அளவுக்கு பேசியிருப்பியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பணக்கார வீட்டு பொண்ணா கூட இருந்தால் பரவாயில்லையே, இவ எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகியா இருந்திருக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி இவ்வளவோ தோல் வரைக்கும் வளர்ந்த பையனை வச்சுக்கிட்டு சி சொல்றதுக்கே வாய் கூசுது, என் பையன் ஏமாந்தவனாங்காட்டி என் பையன் தலையில வந்து கட்டி வச்சுட்டேன், தொலைஞ்சு போக என்ன பண்றது, எல்லாமே என் நேரம், இனிமே அவளை பத்தி பேசவே பேசாத, அவ எதுக்கு இங்க வந்தா முதல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் சொல்ற இல்ல, நீ ஷோரூம்ல எல்லாருமே பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி பேசியிருக்கிற, இதெல்லாம் தப்பு, இப்ப உன் பையன் மனோஜ் வந்துட்டு நீ ஷோரூம்க்கு வராத, உன் கூட பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தா அவ வருவாளா, அவ எதுக்கு வர போறாங்க, மனோஜ் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறான், மனோஜும் பேச ஆரம்பிச்சுட்டான், ரோகிணிய வந்து மனசார ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா விட்டுற வேண்டிதானே, நீ எதுக்கு தேவையில்லாம போட்டு அவங்களோட லைஃபுக்குள்ள வந்து நீ போய்கிட்டு இருக்கிற, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சுன்னா விட்டுரு, அவங்க எப்படி ஒரு நிலைமையில இருந்தாலும் என்ன, இத்தனை நாளா தப்பு பண்ணிட்டா, ஆமா மறைச்சிட்டா, அவளோட வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு தான் அப்படி போய் சொல்லியிருப்பா, அதனால அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா உனக்கு நல்லது தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது நான் செத்தா கூட நடக்காது பார்வதி, நானு அந்த பார்லர்காரிய அந்த ஏமாத்துக்காரிய மனோஜ் கூட சேர விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஆனா மனோஜ் ரோஹிணி பின்னாடிதான் சுத்திட்டு இருக்கிறான், கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஷோரூம்க்கு எதுக்கு ரோஹிணி வரா, மனோஜ் வர சொன்னதுனால தானே வரா, மனோஜ் இடம் கொடுக்கறதுனால தானே வர்றான், அப்போ நீ என்ன செஞ்சிருக்கணும், மனோஜை தானே திட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நானும் அவளை திட்டதான் செஞ்சேன், இருந்தாலும் இந்த பார்லர்காரியை பத்தி உனக்கு தெரியாது, எப்படிலாம் நடிச்சு ஏமாத்துவா தெரியுமா, இப்படிதான் கோர்ட்ல எல்லாரும் ஏமாத்தி வச்சிருக்கா, அதே மாதிரி இப்ப கடைசியில மனோஜையும் ஏமாத்துறதுக்கு வந்துட்டா, அவளோட நாடகத்துல மயங்கி போய் தான் இவன் கிடக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ 2 பேரும் மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு விடணும், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா கிட்ட வந்துட்டு பார்வதியே சொல்றாங்க. உன்கிட்ட எந்த நியாயமும் நான் கேட்க வரல, வர வர என்னோட பொழப்பு எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிருச்சு, எல்லாருமே அட்வைஸ் பண்ற மாதிரி என் லைஃப் ஸ்டைல் ஆயிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தலைமையில போட்டு சுமந்துட்டு இருக்காத, என்னை மாதிரி நிம்மதியா இருக்கிற பழகு, 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு பாரு, எல்லார்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை நீக்கிட்டு நல்ல விஷயங்களை வந்து யோசிச்சு பாரு, உனக்கே புரியும், இப்படி எல்லாத்தையும் போட்டு உன் மண்டைக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருக்கிறதுனாலதான் உனக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுது, அதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உன்கிட்ட வந்து பேசின பாரு, இப்பெல்லாம் நீ வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்ட, அதனால உன் பையனோட தயவு உனக்கு தேவையில்லை, அதனால நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்கிற, உன்னைய மாதிரி என்னால இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது போக இந்த சிந்தாமணி கிட்ட நீ வந்து ஜெயிச்சுட்ட, உன் பிள்ளைங்க தான் சிந்தாமணி கிட்ட இருந்து வீட்டு பத்திரத்தை வாங்கி கொடுத்துருக்குறாங்க, அப்ப உன்னைய வந்து தலை குனிய விடாம தானே பார்த்துருக்காங்க, முத்துவையும் மீனாவையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவங்க மட்டும் இல்லைன்னா சிந்தாமணி உன் வீட்டை வாங்கியிருப்பா, இனிமேலாவது இந்த மாதிரி நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு பார்த்து பேசிக்கோ, நான் என்னைய மாதிரி அட்வைஸ் பண்றது உனக்கு பிடிக்கல அப்படின்னா சிந்தாமணி மாதிரியான ஆட்கள் உனக்கு பிடிச்ச மாதிரியே பேசி கடைசியில உன்னையவே கவுத்து விட்டுருவாங்க, அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, மனோஜ் கிட்ட வந்துட்டு இந்த ரோகிணி மிகப்பெரிய குண்டு தூக்கி ஒண்ணு போட போறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போறாங்க. சோ அது மட்டும் இல்லாம
ரோஹிணி கிட்ட வந்து இந்த விஜயா எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் ஆல்ரெடி ஒரு சீரியலை பார்த்து சொல்லுவாங்க, எனக்கும் என் புருஷனுக்கு நடுவுல நீ எதுக்கு வந்திருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியல்ல போட்டதுல மாமியார மருமக அடிச்ச மாதிரியான சீன்ஸ்லாம் வரும். அதை பார்த்துட்டு இதே மாதிரி நான் சும்மா இருக்கக்கூடாது, இப்படியே விட்டனா என் வாழ்க்கை போயிரும், அவ்வளவுதான். ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு பர்சனல் விஷயத்துல எல்லாம் தலையிடக்கூடாது. அதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களே, நல்லது கெட்டதுன்னு பாத்துக்கிறதுக்கு நாங்க வந்துட்டோம்ல, இனிமே எதுக்கு இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சோ நம்ம வந்துட்டு இன்னொரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். தேவையில்லாம மறுபடியும் இந்த மீனாவை திட்டுறது, மீனா போய் சமூக சேவை பண்ண இப்படியே இருக்கிறதுக்கு பதிலா விஜயா ரோகிணிக்கு நடுவுல ஏதாவது ஒரு பேட்டில் ஆரம்பிச்சு விட்டாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும், பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். பிகாஸ் ரெண்டு பேரையுமே நமக்கு பிடிக்காது. அதனால ரெண்டு பேர்ல யாரை ஜெயிச்சாலுமே நமக்கு நல்லா தான் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், அவங்களுக்கு நடுவுல வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, பாப்போம் என்ன நடக்குதுன்னு.